ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி டிப்ஸ் பற்றி பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான ப்ரெக்னென்சி டிப்ஸ் தான். ஸோ வந்து ஏர்லியராக எப்படி வந்து உங்களோட ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 விதமான சிம்டம்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து எப்போ கன்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்மளோட ப்ரெக்னென்சியை வந்து நம்மளோட பீரியட்ஸ் மிஸ் ஆனதுக்கு ஆஃப்டர் தான் நம்மளால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரு சில சிம்டம்ஸ் மூலமாக நம்ம வந்து ஏர்லியராக நம்மளோட ப்ரெக்னென்சி வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது என்னென்ன வகையான சிம்டம்ஸ்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எப்போதுலேருந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 டேஸ் இல்லைனா ஒரு 7 டேஸ் முன்னாடி இருந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மேக்ஸிமம் இது வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் வந்து ஒரு சில சிம்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப வந்து காமனான பீப்புள்ஸுக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து தெரியும். ஒரு நாள் ஒரு மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தெரியும். ஸோ வந்து எல்லா சிம்டம்ஸும் இருக்கணும்னு வந்து நம்மளுக்கு வந்து அவசியம் கிடையாது. ஆனால் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் வந்து இருந்து தான் தீரும். ஸோ அது வந்து என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தலை சுற்றும், அப்புறம் வந்து ஹெட் ஏக்கும், தலைவலியும் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நம்ம வந்து நினைப்போம், சரி நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து ஹீட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து தலைவலி, தலைச்சுத்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து இது வந்து ஒரு வகையான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக தான் தெரியும். ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். செகண்ட் சிம்டம்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து கோவமாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து நம்ம அழுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய மூட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம மூட் ஸ்விங்ஸ் ஆகிறது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து மூணாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட்டு. நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். ஈவன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபீவர் வர மாதிரி கூட ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி பாடி ஹீட் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அப்புறம் வந்து ஃபோர்த்து சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக் பெயின் வந்து இருக்கும். ஸ்டொமக் பெயின் வந்து ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ இல்லை அடிவேர்லையோ சுருக்குன்னு குத்துற மாதிரியோ இல்லை வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி, அப்புறம் வந்து லைட்டாக துடிக்கிற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆக போகுது. இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு சிம்டம்ஸ் வந்து சொல்லலாம். அப்புறம் வந்து ஃபிஃப்த் சிம்டம்ஸ் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ். இது வந்து காமனாக வந்து நம்மளுக்கு வந்து எல்லா டைம்லையும் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். ஈவன் வந்து நம்ம ஏஜ் அட்டைன் பண்ண டைம்லேருந்தே இருக்கும். ஸோ ஆனால் வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜுக்கும் மேரேஜ் ஆஃப்டர் நம்மளோட ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்காக இருக்கக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஒரு மாதிரி வாட்டரியாக இல்லை வந்து கர்ட் மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஈவன் நம்மளோட பேண்டி வந்து வெட்டாகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ வந்து அதிகமாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எந்த விதமான கலர் சேஞ்சஸோ எந்த ஸ்மெல்னஸோ எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ செவன்த் சிம்டம்ஸாக என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். இது ஏர்லியராக தெரியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த பெயின் தெரியும். ஆனால் வந்து அந்த பெயினை வச்சு நம்ம வந்து அது ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை வந்து எடுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் ஆக போகுதுனாலும் நம்மளுக்கு பிரெஸ்ட்டில் வந்து பெயின் இருக்கும். ஸோ பிரெஸ்ட்டில் நிறைய சேஞ்சஸ் தெரியும். ஸோ அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் வந்து இதுதான் வந்து ஆஃப்டர் ப்ரெக்னென்சியில் வந்து நம்மளுக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக வந்து சொல்லப்படுது. ஸோ வந்து லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கண்டினியூவாக யூரினேஷன் போகிறது. யூரின் வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அடிக்கடி நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இதில் எந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம சேனலை விசிட் பண்ணுற எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்கனாலோ இல்லை உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சுனாலோ எந்த மாதிரியான ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். என்னோட ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து எனக்கு வந்து தலை சுத்தும், தலைவலியும் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சேன். அப்புறம் வந்து யூரினேஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு